இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையாக இந்த வேளையை எங்களுக்கு தந்தீரே. ஒவ்வொருவரிலும் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். தேவரீர் செய்ய நினைத்த காரியத்தை ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். 9வது வசனத்தில் பாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆகவேதான் 7வது வசனத்திலே படிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, நாம் தெளிந்த புத்தியை இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆகவே 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. மனதின் அறை எப்பொழுது கட்டப்படும்? கர்த்தருடைய வேதத்தை நாம் தேடி தேடி படிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய மனதின் அறையை கட்டுகிறார். மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து. அல்லேலூயா. வேதத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற சாயலை கர்த்தர் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர் தெரியுமா? ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை தருகிறார். இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபையை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஏனென்றால் நாம் இடம் கொடுத்தால்தான் அவன் நம்முடைய வாழ்வில் நுழைய முடியும். 26வது வசனத்தை பாருங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஏனென்றால் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணி பாவம் செய்ய தூண்டுகிறவன் என்று வேத புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவேதான் எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும், அல்லேலூயா, உங்களை விட்டு நீங்க கடவது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 32வது வசனத்திலே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 4வது அதிகாரம் 13வது வசனம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படி அவரை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவரை எப்படி சோதித்தான் என்று லூக்கா 4வது அதிகாரம் 3 முதல் 12 வரையுள்ள வசனங்களில் நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஒவ்வொரு முறையும் 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். அதே போல 8வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அதே போல 12வது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே. பிரியமானவர்களை, இப்படி சாத்தானை ஜெயித்தவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை பாருங்கள். அதிலே 15வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். 15, 16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் அல்லேலூயா நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அந்த சோதனையில் விழுந்து விடுகிறோம். ஆனால் சோதனையில் ஜெயித்த ஒருவர் பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று சொல்லுகிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா. ஆகவே ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அல்லேலூயா, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். ஏனென்றால் நம்மை ஆண்டவர் புதிதாக்குகிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொன்னவர் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரித்து விடக்கூடாது, தம்முடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. ஏனென்றால் அவன் ஒரு தந்திரக்காரன். ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். குறிப்பாக 10வது வசனத்திலே கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. 18வது வசனத்திலே சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் ஆமேன், சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் மன்னும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தாரும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தெளிந்த புத்தியை கட்டளையிடும். ஒவ்வொருவரையும் விழித்திருக்கிறவர்களாக ஆசீர்வதியும். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பி நீர் விரும்புகிறதை ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். மகிமை மகிமை மகிமை